ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறுபடியும் கூட உங்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். So I greet you all in the name of Lord Jesus Christ. தெசலோனியர்கள் தங்களுடைய உபத்திரவத்தின் மத்தியிலும் விசுவாசத்துல வளர்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு பவுலுக்கு மிக மகிழ்ச்சி. Paul was really excited to hear that the Thessalonian believers were growing in faith in spite of persecution. அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு இருந்த ஒரு சில சந்தேகங்களை கூட அவர் நிவர்த்தி செய்யணும்னு விரும்புறாரு. அதனால உடனடியாக கொரிந்திலிருந்து அந்த கடிதத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். So when Timothy came from Thessalonica and he heard that the Thessalonians had some doubt and he also wanted to clarify the doubts of the Thessalonians, therefore immediately he took the pen and wrote this first Thessalonians. இந்த அப்போஸ்தலர் 16 ல இருந்து 18 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பவுலுடைய இரண்டாவது மிஷனரி பயணம். அதனால இது பவுலுடைய இரண்டாம் மிஷனரி பயணத்தின் போது எழுதப்பட்ட கடிதம். அதனால 49 ல இருந்து 51 கிமுல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. So probably this letter was written AD 49-51 when Paul was having his second missionary journey that we read in the book of Acts chapter 16 to 18. இந்த நாளில 1 தெசலோனிக்க நிருபத்தை நாம் இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். So we are about to start the first Thessalonian epistle. இந்த தெசலோனிக்க நிருபத்தை நான் வாசித்தபோது ரெண்டு காரியங்களை நான் கூர்ந்து கவனித்தேன். So two things I have noticed as I was reading through the book of Thessalonians. இந்த 5 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 14 முறை சகோதரரே சகோதரரே என்று குறிப்பிடுகிறார், சகோதரிகளே என்று கூட வைத்துக் கொள்ளலாம். So Paul calls the believers at Thessalonica 14 times as brothers and sisters. நான் அதை வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயம் எவ்வாறு விசுவாசிகளை குறித்து இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. As I was reading this first Thessalonians, I felt how Paul felt for the believers at Thessalonica. இரண்டாவது நான் கவனித்த காரியம் என்னவென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப நீங்கள் அறிந்திருக்கிறபடி உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் என்று திரும்ப ஏற்கனவே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை ஞாபகப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. So Paul uses another terminology saying as you know, as you have heard. That means he is reminding them what he has already taught them when he was in Thessalonica. அதனால இந்த புத்தகத்துக்கு தலைப்பாக நான் என்ன கொடுத்திருக்கிறேன் என்றால் செய்தியாளர்களும் திருச்சபை மக்களும் என்பதாக நாம் பேச இருக்கிறோம். I have titled this book as the preachers and believers. செய்தியாளர்களும் அல்லது பிரசங்கியாளர்களும் திருச்சபை மக்களும் என்ற அடிப்படையில் நாம் இதை பார்க்க போகிறோம். So what we are going to see from this book is about the preachers of God's word as well as the believers who listen and obey God's word. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பாக எல்லோரும் அனுபவித்த ஒரு காரியம் என்னவென்றால் புறம் மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவம் என்பது வேறுபட்டது, ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோம். So one thing that we haven't understood clearly is that now the Christianity is totally different from the other pagan faith. ஏனென்றால் மற்ற மதங்களிலே அவருடைய மத போதனைகளை செய்கிற நபரும் அதை கேட்கிற நபர்களும் வேறு வேறு பரிமாணத்தில் இருக்கிற நபர்கள். So when we notice the other religions, those who are preaching and those who hear it, they are in two different levels. கடவுளை பற்றி பேசுகிறவர்கள் பொதுவாக கடவுளுக்கு இணையானவர்களாக கருதப்படுவார்கள். Many a time in the other religions, those who preach or teach about God, they are considered to be gurus equal to God. பொதுவாக அந்த காரியத்தை கேட்டு கற்றுக்கொள்கிறவர்கள் மிக கீழான இடத்தில் வைக்கப்பட்டவர்களாக நாம் பார்க்க முடியும். And those who listen and obey, they are considered to be secondary in grade, maybe low in status. மார்ட்டின் லூதர் காலத்திலே உண்டானதான ஒரு புரட்சியை நாம் குறிப்பிடும்போது மிக முக்கியமான புரட்சி என்னவென்றால் போதகர்கள் அல்லது சாதாரண விசுவாசிகள் போதிக்கிற வரம் பெற்றவர்கள் என்று இரண்டு பெரிய கூட்டமாக அது பிரிக்கப்பட்டிருந்தது அந்த நாட்களிலே. So as we study the church history, we know that during the time of Reformation by Martin Luther, what has happened is that there was a two big group, two split was between the priest and the laity. Those who preach and the other people who hear, they are the laity. ஆனால் மார்ட்டின் லூதர் அவர்கள் புரட்சி உண்டுபடின போது அது உண்டான முதல் பிரச்சனை என்னவென்றால் எல்லோரும் தேவனுடைய பார்வையிலே ஒரே வண்ணமாக பார்க்கப்பட வேண்டியவர்களே என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. Through the Reformation of Martin Luther, he brought about this theology. The doctrine of the scripture is that all believers are priests. The priesthood of all believers he began to proclaim. வேதாகமத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் எந்த ஒரு தெய்வீக புருஷர்களை நாம் பார்ப்பதில்லை, சாதாரண மனிதர்களையே நாம் பார்க்கிறோம். So when we read God's word, we don't find such holy and highly elevated people. What we see in the Bible is ordinary human beings. பேதுரு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே செத்த ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்புகிறார். So in the book of Acts we find Peter is raising a dead girl. 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அந்த அதிகாரத்துடைய கடைசியிலே அவர் ஒருவருடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார். நேரத்துக்கு சாப்பாடு கூட அவருக்கு கிடைக்கவில்லை பாவம்.
chapter 9 of Acts, we find about that. He raised up somebody, but he's staying in a home where he is not even getting the proper food. சீமான் என்கிறதான 12 வீட்டுல தங்கி இருக்கிறார். சாப்பாடு டயத்துக்காக அவருக்கு ரொம்ப பசிக்குது. பசி மயக்கத்துக்கே போயிடுறார். So he's staying in the house of Simon the tanner, and he's very hungry. That means there was no food for him to eat. And he went into a kind of a trance because of hunger. இன்றைக்கு இருக்கிற பிரசங்கியாரல யோசிச்சு பார்க்க, யாராச்சும் ஒருத்தவங்க செத்தவங்களை உயிரோட எழுப்பிட்டா அந்த பிரசங்கியாரல எப்படி அவங்களுடைய நடத்தையோ அல்லது நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. So suppose if today's preacher is raising up a dead person alive, can you just imagine the kind of reception and the way that he would go about showing himself? மார்ட்டின் லூதர் எதற்கு எதிராக சரி பண்ணினாரோ அதை நாம் மறுபடியும் சரி பண்ண வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அதை காட்டிலும் மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. So what Martin Luther brought about the Reformation, I think more than that kind of a Reformation is needed today, because the condition of the church is very pathetic. அதனால இந்த நாளிலே அல்லது இந்த புத்தகத்திலே நாம் பிரசங்கியாரும் விசுவாசிகள் எவ்வாறு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பேச இருக்கிறோம். So in this book of 1 Thessalonians, we are going to see the inseparable link and relationship between the preachers as well as the hearers, the believers. முதலாம் அதிகாரத்திலே பிரசங்கியாளர் அல்லது போதிக்கிறவர் தன்னுடைய விசுவாசிகளுடைய வாழ்வை குறித்து பரவசம் அடைகிறவராய் இருப்பார். And the first chapter of 1 Thessalonians says, preachers are excited by the life of the believers. பிரசங்கியாளருடைய பரவசம் விசுவாசிகள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதிலே சார்ந்து இருக்கிறது. And the excitement of the preachers are dependent on the condition of the believers. கொரிந்துவிலே ஆவலோடு கூட என்ன செய்தி வரப்போகிறது என்று சொல்லி பவுல் காத்திருக்கிறார். Paul is waiting in Corinth for the report that Timothy would bring from Thessalonica. ஆனால் தெசலோனிக்க அந்த தீமோத்தேயுவிடமிருந்து அந்த கடிதம் வந்த பின்பு அவருடைய முகம் மகிழ்ச்சி அடைகிறது. So when he got a good report from Timothy from Thessalonica, he was really excited and his face was lit up. அவருடைய பரவசத்தினுடைய வெளிப்பாடாக அவர் ஆண்டவரை துதிக்கிறார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். And as the expression of his excitement of the good news that he heard about Thessalonian believers, he began to praise God. 4வது வசனத்தை பாருங்க, அவர் சொல்கிறார், எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுது அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். Verse 4 says, knowing brothers, we give thanks to God always for all of you, making mention of you in our prayers. 3 காரியங்களை கண்டு அவருடைய உள்ளம் பரவசம் அடைகிறது. And 3 things for which he was excited. ஒருவேளை பிரசங்க ஊழியத்தில் இருக்கிற எங்களுக்காக இருக்கட்டும், ஒருவேளை விசுவாசிகளாக வளர்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த காரியத்தை நாம் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. So these 3 things are very important for preachers like us and believers like you. ஏனென்றால் எந்த காரியம் ஆண்டவரை பரவசப்படுத்துகிறதோ அல்லது அது சரியான விதத்திலே அந்த காரியம் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். எந்த காரியம் போதகருக்கும் அல்லது நம்மை ஆண்டவருக்குள் நடத்துகிறவர்களுக்கும் சந்தோஷம் உண்டாக்குகிறது என்பதை விசுவாசிகளும் அறிந்திருக்க வேண்டும். So first of all, we must know what excites God, and as the preachers we need to know what excites the believers. முதலாவது பிரசங்கியாளர்கள் விசுவாசிகளுடைய நிலையை, கிறிஸ்துவுக்குள்ளான நிலையை குறித்து பரவசம் அடைய வேண்டும். First of all, preachers need to be excited about the position of believers in Christ. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களிலே நான் கண்டு ஆச்சரியப்படுவது என்னவென்றால், திருச்சபை மக்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய பேனாவை எடுத்து எழுத ஆரம்பித்த உடனே அவருடைய சிந்தையில் வருவது ஆண்டவருக்குள்ளாக இவர்கள் யாரா இருக்கிறார்கள் என்பதே. I am very much surprised reading Paul's epistles that whenever he sit down to write an epistle, a letter, what he comes to his mind is the position of believers before God. கொரிந்தியர்கள் போல பரிதாபமான நிலையில் இருந்தாலும் கூட அவர்களை ஆரம்பிக்கும் போது நீங்க உங்களை மாதிரி மோசமானவங்க இல்லை என்று அவர் ஆரம்பிக்கல. அவர் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். So when Paul was writing to Corinthians, even though they were in a very bad state, but he does not mention that, saying that you are such crooked, wicked people. He does not start his letter like that, but he says, I praise God because you are such great people before God. ஒருவேளை விசுவாசிகளுடைய நிலைமையை எப்படி இருக்கிறார்கள் என்ற நிலைமையை நான் பார்ப்போமானால் பரவசம் அடைவதற்கு ஒன்றுமே ஒரு சில நேரங்களில் இல்லாமல் இருக்கும். So when we look at believers' life, many a time we may not have anything to be excited to thank God from a human point of view. அவர் 3 காரியங்களை சொல்கிறார். அவர்கள் யார், அவருடைய ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் எப்படி எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று 3 காரியங்களை சொல்கிறார். Paul here says 3 things about the believers, who they are, their position before God. முதலாவது, number 1, விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ளும் தேவனுக்குள்ளாகவும் இருக்கிறவர்கள். First of all, the believers are in Christ as well as they are in God. 1ஆம் வசனத்தை பாருங்கள். Verse 1, சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிறவருக்கு நாங்கள் எழுதுகிறோம். So is Paul and Silvanus and Timothy to the church of Thessalonians in God the Father and in the Lord Jesus Christ. கிறிஸ்து தேவனுக்குள்ளாய் இருக்கிறார், Christ is in God விசுவாசி கிறிஸ்துக்குள்ளாய் இருக்கிறார். and the believers are in Christ. ரெண்டு காரியத்தை இது சொல்லுகிறது. It tells us two things. எவ்வளவு மேன்மையான இடத்துல விசுவாசிகள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. First of all, it talks about the great position the believers they have where they have been seated. நீங்களும் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மையாக இருந்தால் இப்பொழுது நாம் இருப்பது கிறிஸ்துக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துக்குள்ளாக. So if it is true that you have accepted Jesus Christ, your position is that you are in Christ and Christ is in God. கொலோசியர் 3:1 அதைத்தான் சொல்கிறது. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்ததுண்டானால். வசனம் சொல்கிறது அவருடைய உங்களுடைய ஜீவன் அவருக்குள்ளாய் மறைந்து இருக்கிறது. Colossians chapter 3 he says that you are in Christ, seated with Christ, and you are hidden in Christ. Your life is hidden in Christ. மேன்மையான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். You have been kept in elevated high position. இரண்டாவதாக உங்களுக்கு 2 அடுக்கு பாதுகாப்புக்குள்ளாய் இருக்கிறீர்கள். And second thing that you have double protection or double guarantee. கிறிஸ்துக்குள்ளாய் இருக்கிறீர்கள். First of all, you are in Christ. கிறிஸ்துக்குள்ளாய் இருக்கிறீர்கள், கிறிஸ்து தேவனுக்குள்ளாக இருக்கிறார். You are in Christ and Christ is in God, and you are doubly protected and double guaranteed. அவர் சொல்கிறார் இந்த காரியம் என்னை சந்தோஷப்படுத்துகிறது. So Paul says, I am excited about this. இரண்டாவதாக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். And number 2 is that believers are chosen ones of God. மூன்றாம் வசனத்தை பாருங்கள். Verse 3. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று நான் அறிந்து கொண்டேன். And he says, I thank God that you have been chosen. Knowing brothers, verse 4 in English, knowing brothers, beloved by God, his choice of you, you have been chosen by God. நான் சொல்கிறார் உங்ககிட்ட இருக்க விசுவாசத்துக்கு காரணம், உங்ககிட்ட இருக்க வாழ்வை நான் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு புரியுது, கடவுள் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். He says, when I look at you and see your faith, I understand one thing, that God has chosen you. உங்களுக்கு தெரியுமா இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் கடவுள் உங்களை தெரிந்து கொள்ளாமல் இங்கே இல்லை. We all of us sitting here, we are here just because of one reason, that God has chosen us. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். We did not choose him, but he chose us. நம்ம அனைவரும் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். All of us have been selected and elected by God. தேவனுடைய தெரிந்தெடுப்பு இல்லாமல் இங்கு யாருமே இல்லை. Without the selection of God, the choice of God, none of us would have been here. ரோமன் நிருபத்திலிருந்து நாங்கள் படித்தபோது சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கனத்துக்குரிய பாத்திரம் இல்லை, கனவீனத்துக்குரிய பாத்திரம் இல்லை, கோபாக்கினின் பாத்திரம். So when we are studying the book of Romans, we studied that we were not vessels of honor or dishonor, but we are the vessels of wrath of God. கோபாக்கினின் பாத்திரமா இருந்தோம். Vessels of God's wrath, that was our position. அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராய் நம்மை மாற்றியிருக்கிறார். So from a position that was really bad, as the vessels of the wrath of God, God has just chosen us and has brought us this high and great privilege. யார் மூலமாவது நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், யார் மூலமாவது நீங்க கிறிஸ்துவுக்கு வந்திருக்கலாம், ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Probably somebody must have led you to Christ, but we would like to tell you, God has chosen you even before they led you to Christ. மூன்றாவது, விசுவாசிகள் தேவனுக்கு பிரியமானவர்கள். And the third thing, the believers are the dearly beloved of God. இரண்டாம் வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே. In English it is the 4th verse, knowing brethren, beloved by God. மறுபடியும் ரோமன் நிருபத்தில் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, பவுல் எப்பொழுது எழுதினாலும் விசுவாசிகளை பற்றி சொல்லும்போது அவங்க ஆடு மாடுன்னு சொல்ல எப்பயுமே தேவனுக்கு பிரியமானவர்கள் என்றே சொல்கிறார். So as we have been studying through the Pauline epistles, whenever Paul looked at the believers, he does not call them sheep or dogs or pigs. He does not use any of those terminologies. But when he looked at the believers, he said, you are the beloved of God. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். So God, he likes you very very and very much. ரொம்ப ரொம்ப அவருக்கு பிரியமானவர்கள் நீங்க. And you are very 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 dear to God. பாஸ்டர், உங்களுக்கு எப்படி தெரியும் அது? How do you know that I am very dear to God, pastor? அவருக்கு ஆதி முதல் பிரியமாயிருந்த தன்னுடைய குமாரனையே கொடுத்திருப்பாரானால் எவ்வளவு நம்ம மேல பிரியம் வைத்திருக்கார் என்று யோசித்து. If he had given his one and only son Jesus for you, how much you are precious to God. ஒரு நாள்ல நம்ம எதிரிகளா இருந்தோம். Once we were enemies of God.
நம்ம எதிரிகள்லாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை யாராச்சும் எதிரியா நம்ம சொல்லுவோம், எதிரியானா இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் சே ஹாய் பை. So many times we say we should not be enemy to somebody, or at least we should be in relationship of kind of high by relationship that you should maintain. That's what we usually say. ஆண்டவர் நம்ம எனிமி அந்த ஓகே பை, இனிமேல் எனிமி இல்ல, ஓகே பை, அப்பப்ப நம்ம பார்த்தா ஹாய் பை சொல்லிக்கலாம். So earlier we were the enemies of God. God not bring us to a kind of a relationship of God would come and say hi, little bit hi, in a kind of a distance. He never kept that distance with us. முன்னாடி நம்மளை கண்டா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு நம்மளை அவரால வெறுக்கவே முடியாது. So earlier we were an abomination. He could not like us. But right now he could not reject us. He could not stop loving us. திரும்பவும் விசுவாசிகள் சிந்தையில கொள்ள வேண்டியதுதான். ஒரு நாள்ல ஆண்டவர் நம்மளை நேசிக்கவே முடியாம இருந்துச்சு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை வெறுக்கவே முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோம். So we were in a position where God could not love us. But right now God has brought us in Christ to a place where He can never reject us. He can never stop loving us. இதுதான் ஆண்டவருக்கு முன்னாக நம்முடைய நிலை. So that is our position before God today. இதை எண்ணி பார்த்து பவுல் பரவசம் அடைகிறார். ஆண்டவரே, இந்த நிலையில இவர்கள் வைத்திருக்கிறீரே, உமக்கு கோடாகுடி நன்றி என்று சொல்கிறார். So when Paul was thinking about this kind of a position of the believers in Thessalonica, he could not stop giving thanks to God. He says, God, when I remember these believers, I praise you. இந்த விதமா உங்களை பார்க்கலனாக்க உங்களை பத்தி எங்களுக்கு எப்படி பரவசம் வரும்? We also need to see believers, all of you, in that kind of a position. Otherwise we will not be excited about you. நாம் ஆண்டவராலே மிக அதிகமாக நேசிக்கப்பட்டுக் கொண்டோம். So we are the dearly beloved of God and chosen of God. முதலாவது பிரசங்கியாளர்கள் விசுவாசிகளுடைய நிலையை குறித்து பரவசம் அடைகிறார்கள். So as I told you, the first thing, the preachers need to be excited about the believer's position in Christ. இரண்டாவது, விசுவாசிகள் எவ்வாறு தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற காரியம் பிரசங்கியாரை பரவசப்படுத்துகிறது. So preachers need to be excited about how the people are receiving the gospel of Lord Jesus Christ. நீங்க கேட்கலைனாலும் கேட்கிற மாதிரி தலையாட்டுறது எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். So though sometimes you may not listen to the message, at least you are nodding. Sometimes maybe out of sleep you may be nodding your head, but that even excites us. You are at least listening. ஐந்தாவது வசனத்தை பாருங்க, சொல்றாரு, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. Verse 5, for our gospel did not come to you in word only, but also in power and in the Holy Spirit with full conviction. அவர் சொல்றாரு, நாங்க பிரசங்கித்த சுவிசேஷம் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை செய்தது அல்லது எந்த விதத்தில் உங்ககிட்ட கிரியை செய்ததுன்னு பார்க்கிறதுல எங்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. It says the gospel that we preached, how it has impacted your life. Seeing that, we are greatly excited. அது தேவனுடைய வசனம். First of all, this gospel is the word of God. அது சாதாரண வசனம் இல்ல, வல்லமையுள்ள வசனம். It's not an ordinary word of God, but it's the powerful word of God. அது சாதாரண வல்லமை இல்ல, பரிசுத்தாவியுடைய வல்லமை. It's not just ordinary power, but it's the power of the Holy Spirit. அதனால அது உங்களுக்குள்ளாக முழு நிச்சயத்தோடு வந்தது. So just because of this, it has brought about full conviction in your life. நீங்க தேவனுடைய வசனத்தை அல்லது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா? அதுல தேவனுடைய கிருபையை பார்த்து பவுல் சொல்கிறார், தேவனுடைய வசனம் வல்லமையா உங்களுக்குள்ள கிரியை செய்தனால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. Paul looked at the believers and the reception of God's word and how the God's word has influenced them, transformed their lives. He says, seeing that, we praise God and we are excited about you. அவங்க ஏற்றுக்கொண்ட விதத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். 6வது வசனத்துல verse 6, how they have received it, he is really excited about that. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவானீர்கள். Verse 6, you also became imitators of us and of the Lord, having received the word in much tribulation with the joy of the Holy Spirit. மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தீங்க. You are in much tribulation. ஆனாலும் தேவனுடைய வசனத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டீங்க. But you have received the word of God with great joy. எது பாருங்க பரவசனை. உங்க பிரச்சனை எல்லாம் அப்படிதான் இருக்குது. ஆனா உங்களுக்குள்ள தேவனுடைய வசனம் உண்டாக்குற பரவசத்தை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். Though you have tribulations and problem in this world, but God's word has brought about great joy in your lives and we are rejoicing in that fact. தோட்டக்கரையில் 3 வாரத்துக்கு முன்னாடி சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது அனாலிசிஸ் டெஸ்டிமனி சொன்னாங்க. So when we started the worship service in Thottagiri village 3-4 weeks ago, one of the sisters there, Nalini, she shared her testimony. அவங்க சொன்னாங்க, என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் விடுமுறைக்கு வந்திருந்தவங்க எல்லாம் என்னுடைய கஷ்டத்தை என்னுடைய பிரச்சனையை எல்லாம் பார்த்துட்டு என்னை பார்த்து கேட்டாங்க, எப்படி இவ்வளவு கஷ்டத்திலையும் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறாய். And she said when our relatives came for the summer vacation, having seen the troubles that I have at home,
And they asked me, how could you be happy in the midst of all these troubles that you have? அவர் சொன்னாங்க, என்னுடைய ஆண்டவரும் அவருடைய வசனம் தான் என்ன செய்து அந்த மகிழ்ச்சி எனக்கு கொடுக்குது. And she said, my God and his word gives me that joy. அவங்க சொல்லிட்டுமா, பிரசங்கியாரா, எங்களுக்கு அந்த காட்டிலும் மேன்மையான சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. Hearing that kind of joy, that in the midst of troubles that you are strong in God, growing in God, that's the greatest joy for preachers like us. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க அப்படின்றத கேட்கறதை காட்டிலும் மேலான சந்தோஷம் எங்களுக்கு இல்லை. Apostle John says, my children are walking truth, and there's no greater joy for us to know that you are walking in truth. நான் சொல்லட்டுமா, நீங்க தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்வதா இருப்பீங்களா, ஆர்வத்தோடு வாஞ்சியாக அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்விலே இதை நான் அபியாசிப்பேன், இதன்படி வாழணும் அப்படின்ற தாகம் உங்களுக்குள்ள உண்டாயிருந்தா, we thank God for you, because இது தேவனுடைய கிருபையினுடைய அடையாளமா இருக்கிறது. So it is the revelation, it is the demonstration of God's grace. If you have a desire and a passion to know God's word and to grow in God's word. யாராவது ஒருவர் நான் தேவனுடைய வசனத்தை அறிய வேண்டும், அவருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்குள்ளாக உண்டாயிருக்குமானா, we thank God, ஏனென்றால் உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். If there's one person in the church who is really passionate about studying and knowing and growing in God's word, we as preachers, as pastors, we are really excited about you. பிரசங்கியாளர்கள் கிறிஸ்துக்குள்ளான விசுவாச நிலையை குறித்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. First of all, preachers need to be excited about the believer's position in Christ. இரண்டாவதாக, விசுவாசிகள் எந்த விதமாக தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில அது வெளிப்படுது என்பதை குறித்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. So preachers need to be excited about the way the believers receive God's word and growing in God's word. மூன்றாவதாக, and thirdly, விசுவாசிகளுடைய சாட்சி ஊழியக்காரர்களை பரவசப்படுத்தும். And preachers need to be excited about the testimony of the believers. மூன்று காரியத்தை இங்கே குறிப்பிடுகிறார். And he talks about three things in this testimony factor here. இரண்டாவது வசனத்துல அதை குறிப்பிட்டு விட்டு ஒருவேளை 8ல இருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு, அது எப்படி வெளிப்படுச்சு அப்படினு சொல்றாரு. So he talks about how they have received the gospel. Then verse 8 onwards he talks about how the testimony went forth. இரண்டாவது வசனத்துல சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தின் கிரியையை நான் கண்டு ஆண்டவரை துதிக்கிறேன். First of all, verse 3 he says, I bear in mind the work of your faith. விசுவாசம் உண்டு பண்ணுகிற கிரியை கண்டு நான் ஆண்டவரை துதிக்கிறேன். So I praise God because the faith in you have produced the work that is evident. உங்களுக்கு தெரியுமா, விசுவாசம் இல்லாம நம்ம நிறைய கிரியை செய்ய முடியும். It's possible for us to do a lot of works without faith. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரால் நிராகரிக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, அவங்க உண்மையான ஆண்டவரை நம்பாம நல்ல காரியங்கள் நிறைய செய்றாங்க. Even today there are a lot of people doing a lot of good works without believing in the right God. ஆனா கிரியை இல்லாமல் ஒரு விசுவாசம் இருக்க முடியாது. விசுவாசிக்கிறவனா இருப்போமானால் அதனுடைய கிரியையிலே அது வெளிப்பட்டே ஆகும். But if you have faith, it will be shown in good works. எபேசியர் 2:10க்கு நேரா வாங்க. Ephesians chapter 2 verse 10. ஒருவேளை 8ஆம் வசனம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எபேசியர் 2:8 நமக்கு தெரியும். All of us know Ephesians chapter 2 verse 8. 10ஆம் வசனத்தை பாருங்க. Look at verse 10. அவர் சொல்கிறார், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று சொல்கிறார். For we are his workmanship created in Christ Jesus for good works. நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். We are the workmanship of God. இந்த வார்த்தை சொன்னால் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய கிரியை ஆண்டவராலே செய்யப்படுகிறது. We have believed in Christ and God's work God is doing in and through us. வேதம் அப்படிதான் போதிக்குது. So that's what God's word is teaching us. முன்னாடி நம்ம பலத்தினால் நாம கிரியை செஞ்சோம், ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படும்படி. அது நம்முடைய கடந்த காலம். So our past condition was that in our own strength we did everything to be accepted by God. இப்பொழுது நம்ம அவரை நம்பி இருக்கிறபடினாலே அவருடைய கிரியை அவர் நம்ம மூலமாய் செய்கிறார், நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். But right now, since we have believed in Christ, God is doing his good works through us because we are the workmanship of God. தெசலோனிக்கருக்கு அது என்ன அடையாளம்? அந்த அடையாளம் எப்படி வெளிப்படுச்சு அவங்கட்ட? How their faith has been evidence in work? 9ஆம் வசனம். Look at verse 9. இரண்டாம் பகுதியை பாத்தீங்க அப்படின்னா, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனுக்கு மனம் திரும்பினீங்க. And the second part is says that how you have turned to God from idols to serve a living and true God. Verse 9. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் நம்புகிறோம். So they have testified that we believe in the living true God. இனி ஒருபோதும் விக்கிரகங்கள் பின்பாக நாங்கள் செல்வதில்லை. We would not go after any idols. ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுவது உண்மையா இருக்குமானால், if it is true that you follow after
true living God, விக்கிரங்களுக்கு பின்பாய் செல்வது நடக்காது. you will not be able to go after any idols any longer. ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்க வாய்ப்பே இல்லை. There is no possibility of both of these things happening at the same time. அதைத்தான் அவர் சொல்கிறார், நாம் விசுவாசத்தில் நடப்போமானால் விசுவாசத்தின் கிரியை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுவதா இருக்கும். So here Paul is saying that if you are walking in faith, the work of the faith will be evidence in your life. விசுவாசம் இல்லாத கிரியை பயனற்றது. And he says faithless work is useless. கிரியை இல்லாத விசுவாசம் ஜீவனற்றது, உயிரற்றது. And workless faith is lifeless. விசுவாசம் இல்லாத கிரியை பயனற்றது. Faithless work is useless. First of all, நிறைய பேர் அதை தான் செய்ய முயற்சிக்கிறாங்க, அது பயன் இல்லை, ஏன்னா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. Many are trying to do a work without faith and it is useless. கிரியை இல்லாத விசுவாசம் உயிரற்றது, அதற்கு உயிர் இல்லை. At the same time, workless faith is lifeless. ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்கிறார், ஜனங்கள் நம்முடைய கிரியை பார்க்கிறார்கள். So God looks at our faith and people are looking at our good works. ஆண்டவரை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். So God knows how much I love him. ஆனால் நான் ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு மனுஷங்களுக்கு எப்படி தெரியும்? But how do the people know how much I love God? நான் எந்த அளவுக்கு மற்றவர்களை நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும். So they know the way in which that I love them, that's how I love God. So விசுவாசம் இல்லாத கிரியை பயனற்றது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. So work without faith is useless and faith without work, it is lifeless. இரண்டாவது, அன்பினால் உண்டாகும் பிரயாசம். And the second thing, love that produces labor. எல்லாரும் பிரயாசப்படுறோம். So all of us are laboring for something. ஆனா தெசலோனிக்கேட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த பிரயாசம் அன்பினால் வெளிப்பட்டது. But their labor of the Thessalonian believers has become evident because it was out of love for God. உண்மையாவே அன்பு கூறுவோமானால் நாம் பிரயாசப்படுவோம். So if you have real love, then you would labor for it. தெசலோனிக்கர் நல்ல பிரயாசப்பட்டாங்க ஆண்டவருக்காக. So the Thessalonian believers have did their best for God. காரணம் எந்த ஒரு காரணமும் அல்ல, ஆண்டவர் மேல அவர்கள் வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடு அது. And the reason is nothing else but they have tremendous faith in God. பவுல் சொல்றாரு, உங்களுடைய அன்பினுடைய பிரயாசத்தை நான் பார்க்கிறேன். நீங்க செய்யற பிரயாசத்துல பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா? உண்மையான கடவுளுடைய மக்கள் மேலும் கடவுள் மேலும் உள்ள அன்பினுடைய வெளிப்பாடு இது. So Paul says, I have seen the labor that you have done, but I know the reason for this great labor that you are doing is because you have great love for God. ஆண்டவர் மேலையும் அவருடைய பிள்ளைகள் மேலும் அன்பில்லாம நாம அவங்களுக்கு என்ன செய்தாலும் அதனால ஒரு அர்த்தம் இல்லை. So if you do not have a genuine love for God and God's people, there is no meaning in anything that we do for others. அதனால தான் ஊழியத்துல மறுபடியே கிடையாது. நான் பண்றேன், நான் அவங்க போகல, இவங்க போகல, நான் மட்டும் கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி பேச்சுக்கு ஊழியத்துல இடமே இல்லை. ஏனென்றால் உங்களுடைய பிரயாசம் அன்பின் நிமித்தமாய் வர வேண்டும். So therefore there is no place for murmuring in ministry, saying that I am doing this ministry, others are not doing. I am the one who is working hard, others are not working hard. If we are doing anything, it's not because of others, it's because your love for God. பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. So Paul says the love of Christ is and compelling us to do this. எங்களுக்கு ஒரே ஒரு அழுத்தம் தான், அது என்ன தெரியுமா? பாஸ்டர்ஸ் இல்ல, மத்தவங்க கிட்ட இல்ல, மாறாக கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் தான் எங்களை நெருக்குகிறதா. So for God's people, God's servants, there is only one compulsion. That compulsion is not from the organization or from people. That's a compulsion that comes from the love of Lord Jesus Christ for him. அவர் சொல்றார், உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை கண்டு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். So Paul says, I look at the labor of your love and I thank God for it. விசுவாசம் உண்டு பண்ற கிரியை, அன்பு உண்டு பண்ணுகிற பிரயாசம். He talked about faith that produces work and love that produces labor, and the third thing, நம்பிக்கையால் உண்டாகிற பொறுமை. hope that produces patience or steadfastness. பொறுமையில் வெளிப்படும் நம்பிக்கை. நாம் நம்பிக்கையில வளரும் போது அது நம்முடைய பொறுமையில வெளிப்படும். So when we grow in our hope, that will be evidenced in our patience. 10th வசனத்தை பாருங்க. Look at verse 10. அவர் சொல்கிறார், மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினர் நம்ம நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாய் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள். Verse 10, and wait for the Son from heaven, whom he raised from the dead, that is Jesus, who rescues us from the wrath to come. எது தெரியுமா? அப்ப பவுல பரவசப்படுத்துது, நீங்க ஒரு நம்பிக்கையோட இருக்கீங்க. Paul is excited about the Thessalonian believers because they had a great hope in God. அந்த நம்பிக்கை எப்படி தெரியுது அப்படினா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க பொறுமையா இருக்கீங்க. So how that their faith was
demonstrated in works, because in the midst of problems, they had great patience. என் ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறார். So they believed that their hope was that one day their Lord Jesus would come. அவர் மரித்தோர்ந்து எழுந்தார், நானும் ஒரு நாளிலே மரித்தோர்ந்து எழுவேன், அவரோடு கூட இருப்பேன். So he raised himself from the dead, and one day, just like him, he would also raise me along with him, and I will be with him. அவருக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். And I am waiting for his appearance. இந்த உலகத்திலே எல்லாமே எனக்கு சாதகமாய் நடக்க போவதில்லை. So all things may not work favorably for me in this world. எனக்கு உபத்திரவம் இருக்கத்தான் செய்கிறது. I may have problems in this world, ஆனால் நான் பொறுமையோடு கூட அந்த நாளுக்காக காத்திருப்பேன். but I will wait patiently until that day. ஒருவேளை இந்த காரியங்களை நம்மளே பார்க்கும்போது, உங்களிலே நாங்கள் பார்க்கும்போது, எங்களிலே ஆண்டவர் பார்க்கும்போது அவர் மகிழ்கிறவராய் இருக்கிறார். So when God sees that kind of a hope in you in the midst of troubles and trials, God is excited about you. When we see that in you, that hope in the midst of trials, when we see that in you, we are also, as preachers, we are excited. நீங்கள் நம்புகிறீர்கள், அந்த நம்பிக்கை உங்களுடைய செயல்பாட்டிலே வெளிப்படுகிறது. So and you believe, you hope, and that is evidenced in the way that you behave. உங்களுடைய விசுவாசம் கிரியையிலே, உங்களுடைய பிரயாசம் அன்பிலே, உங்களுடைய பொறுமை நம்பிக்கையிலே வெளிப்படுகிறது. So your faith is producing work, and your love is producing labor, and your hope is producing patience. அவர் சொல்கிறார், இதை காணும்போது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். So Paul says, when we see that, we are really happy and excited. மூன்று காரியம் ஆண்டவரையும் நம்மையும் பரவசப்படுத்த வேண்டும். So there are three things that should excite God and as well as us. முதலாவது, Number one, கிறிஸ்துக்குள்ளான நம்முடைய நிலை. our position in Christ. நீங்கள் நான் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற நிலையும் மாற்றம் அடையவில்லை. Whatever may be our present condition, but the love and God's love upon each one of us would never change. அது மாத்திரம் அல்ல, இரண்டாவது எதற்காக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் வாஞ்சை திருச்சபை மக்கள் மத்தியில் இருக்குமானால் நாம் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக நன்றி சொல்ல வேண்டும். So if the believers have a desire to hear God's word and a desire to grow in God's word, that should excite us. விசுவாசத்திலே, அன்பிலே, பொறுமையிலே, நம்பிக்கையிலே நீங்களும் நானும் வளரும்போது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதாக இருக்கும். So when people are growing in faith, love and hope, then we should thank God and we should be excited about it. தெசலோனிக்கேயருக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் இருந்தது. Thessalonians had their own share of trouble in their life. எல்லாருமே பூரணமானவர்களா இல்லை. And they were not very perfect or complete in God. பின் வருகிற அதிகாரங்களிலே பவுல் அதை பற்றி எல்லாம் பேச போகிறார். So Paul is going to talk about the struggles they had in their life in the chapters to come. ஆனால் அவருக்கு இதயத்துல ஒரு சந்தோஷம் எதனாலனா இந்த மூன்று காரியத்தினால். But Paul, though they had so many troubles in their lives, but Paul was very excited about these three things that were so evident in the life of the Thessalonian believers. அவங்க உம்மால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. So they are chosen of God. அவங்க உம்மால அளவு கடந்து நேசிக்கப்படுறவங்க. And they are the dearly beloved of God. அவங்க உங்களுக்குள்ளாக இருக்கிறவங்க. And they are always in you. I praise you, God. அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னார். So he said, Lord, I want to thank you for these believers. இரண்டாவது, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நீங்க எவ்வளவு வல்லமையா அவங்கட்ட கொடுத்தீங்க, அவங்க எவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறேன். Oh Lord, I want to praise you because how you have gave your word to these people and how joyfully they have received God's word, the gospel of Jesus Christ. I want to thank you, God. சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சாட்சியான வாழ்வை பார்க்கும்போது அவருடைய அன்பு என்னை பரவசப்படுத்துகிறது, அவருடைய விசுவாசம் என்னை பரவசப்படுத்துகிறது, அவருடைய நம்பிக்கை என்னை பரவசப்படுத்துகிறது. நான் உங்களுக்கு சொல்லட்டும், இதிலே நாம் வளருவோமானால் நம்முடைய வாழ்வும் மற்றவருக்கும் பரவசத்தை சந்தோஷத்தை உண்டுள்ளதாக இருப்போம். So Lord, I want to thank you because the faith that they have, the love that they have, the hope that they have, and when I see that, Lord, I cannot stop thanking you because they are so beloved to you. மற்ற விசுவாசிகளுடைய குறைகளை பார்க்கும்போது அவர்களுக்காக நம்ம ஒருவேளை ஜெபிப்போம், ஆனா ஆண்டவர் அவருடைய வாழ்வில் யாரா இருக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்காக நம்ம ஆண்டவரை துதிப்போம். Probably when they were facing difficulties or problems or they lacked something, we have prayed for them. But how many of us have thanked God for those dear believers? பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்காக நன்றி சொன்னது போல நம்முடைய திருச்சபை மக்களுக்காக நாம் நன்றி சொல்ல போகிறோம். So even as Paul has thanked the believers and their life of faith in God, Paul has thanked. How many of us have thanked God for the believers that we have, our friends that we have? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வசனத்தை ஏதோ ஒரு டயத்துல இயேசுதான் கடவுள்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க.
ஏன்னா அவங்ககிட்ட தேவனுடைய வல்லமை வார்த்தை வல்லமையா கிரியை செஞ்சுச்சு. அதனாலதான் நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறோம். All of us, one way or other, we have come to know that Jesus is the true God, and we have put our trust in Jesus as our Savior. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு, ஆனா நம்ம அவரை விசுவாசிக்கும்படியான கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. Though the gospel was preached to thousands of people in this world, but God gave grace to each one of us to know God's gospel and accept God's gospel. சோ நமக்காக, நாம் அவருடைய வசனத்தை அறிந்ததுக்காக, அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக, ஒருவேளை அப்படிப்பட்டதான நம்ம விசுவாசிகள் அவரை அறிந்ததுக்காக, அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் நன்றி சொல்ல போகிறோம். So we are going to thank God for each one of us that we got an opportunity to hear the God's word and to believe in God's word and to hear and study God's word, these doctrines, God's Bible, and that privilege of learning God's word. Let's thank Him. நம்முடைய விசுவாசத்துடைய சாட்சிகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Let's thank God for the testimony of our believers. அநேகர் விசுவாசத்தினால பிரயாசப்படுறீங்க, அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். So many are laboring for God because of their faith and love in God. அநேகர் அன்பின் நிமித்தமாய் கிறிஸ்து மேலும் அவருடைய பிள்ளைகள் மேலும் உள்ள அன்பின் நிமித்தமாய் ஊழியம் செய்றீங்க, அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி Let's thank செலுத்துவோம். God because out of love of Christ and love for Christ, many of us are doing lot of things, ministry for God. Let's thank God for this. நம்முடைய திருச்சபையில கூட அநேக பிரச்சனைகள் அநேகருக்கு இருக்குது, ஆனாலும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார், அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Though so many of our believers are going through terrible problems in their lives, but they have great hope in Christ. Let's thank God for that hope they have in Christ. ஆண்டவரே, இந்த விசுவாசிகளை எவ்வளவு மேன்மையான இடத்தில் வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. Lord, I want to